ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுஸ் கிச்சன். இன்றைக்கி கவுஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் எல்லாம் தேவையில்லை, நம்ம விஸ்க் வச்சவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். நான் 3 முட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் முட்டையை யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா அதுக்கு பதில் 1.5 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 5 நிமிஷம் நல்லா முட்டையை அடிச்சிட்டேன். பாருங்கள், நல்லா நுரை வந்திருக்கு. அதில் நான் 1/2 கப் சமையல் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடட்டும். இப்போ மாவு பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு சல்லடை எடுத்திருக்கேன். அதில் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். நம்ம மாவை அப்படியே சேர்த்தாமல் இப்படி சல்லடை வச்சு சளிச்சு சேர்த்துனோம்னா கேக் நல்லா சாஃப்டாக வரும், கட்டி இல்லாமல் நல்லா இருக்கும். அது கூட 3/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். அது கூட பேக்கிங் பவுடர் நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா சலிச்சுக்கிறேன். பாதி சலிச்சுட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ பாதி போல் சலிச்சுட்டேன். நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். மீதி இருந்த மாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். கட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், எடுத்து ஊற்றுனா இப்படி இருக்கணும். நான் 9 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் நல்லா தடவி விட்டுருக்கேன். கேக் பேனில் எப்போவும் பாதி அளவு தான் இருக்கணும், ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது. நம்ம கலக்கி வச்சிருந்த கேக் மிக்ஸு இதில் ஊற்றிக்கிறேன். நான் கேக் மிக்ஸ் பண்ணும்போதே நான் அவனை 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஊற்றிட்டு நல்லா ஒரு டைம் இப்படி தட்டி விட்டுக்கிறேன். நல்லா தட்டி கொடுத்துட்டு அவனில் 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிறேன். நம்ம கேக் பேனில் பாதி அளவு தான் ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ கேக் நல்லா அரிச்சு நான் கேக்கை எடுத்துட்டேன். கேக் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.